கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 78 சங்கீதம் 78 20வது வசனத்திலிருந்து தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 78 20வது வசனம் ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்லும். எந்த காமலையானவரே என்னை காக்கும் தெய்வ நீரே, எந்த கான்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே, அந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர், அந்தன் சிறகுகளே நிழலில் என்றும் மகிழ செய்தீர், தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே, ஒராரிவரா Gana vara legana legara repara revara yandan balavina nerangalel pam kirubai tanderayar, yandan balavina nerangalel pam kirubai tanderayar, Yesu Raja yan balanayinir yadarkum bayamillaye, Yesu Raja yan balanayinir yadarkum bayamillaye, Amamare mara ogala vara lekara legara revara revara, எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் அமை புகழ்ந்து பாடிடுவேன், எந்த நுயிருள்ள நாட்களெல்லாம் அமை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜாவம் செய்களை எண்ணிய துதித்திடுவேன், ராஜாவம் செய்களை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 78வது அதிகாரத்தை நம்ம எப்படி பார்க்கறோம்னா, அந்த இஸ்ரேல் மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம பார்க்கணும். இது ஒரு எக்ஸ்ரே அப்படின்னு பார்க்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை பக்கம் இருக்கிறோம். அது 20வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இங்க இஸ்ரேல் மக்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறாங்கன்னா, தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தை ஆயத்தம் பண்ணுவாரா? மாமிசம் ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு மாமிசத்தை பார்க்கிறோம். அடுத்து கண்மலை இருந்து அடுத்த உடனே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. முதல்ல கண்மலைங்கிறது யார் அப்படின்றத நம்ம பார்க்க இருக்கிறோம். கண்மலை யார் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அத பவுல் சொல்லுவார். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு கண்மலை. எடுத்துக்கலாமா? 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது கண்மலை யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கண்மலை. 1 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை கருத்தில் பாருங்க. ஏனென்றால் நம்முடைய பாஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலி இடப்பட்டிருக்கிறார். இப்போ ஒரு மாமிசம் பலி இடப்பட வேண்டியது. மாமிசம் பலி இவங்க கேட்கறாங்க, ஒரு மாமிசம் பலியிடப்படமா அப்படின்னு சொல்லிட்டு. இது யாருக்காக அவர் வந்தார்னா இஸ்ரேல் மக்களுக்காக வந்தாங்க. ஆனால் அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப திரும்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இது ஆயத்தம் பண்ணப்படுகிற ஒரு சரீரம். ஆயத்தம் பண்ணக்கூடிய சரீரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். எடுத்துக்கொள்ளுமா? எபிரேயர் 10வது அதிகாரம் 6வது வசனத்துல, ஆகையால் அவர் உலகத்திலே பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணிடு. இந்த ஆயத்தம் பண்ற சரீரத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சங்கீதம் 78வது அதிகாரம் 20வது வசனம். திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன், கவனமா கேளுங்க. இதோ அவர் கண்மலையை அடித்ததினாலே, இந்த கண்மலை அடிக்கப்படும். அது நம்முடைய சரீரமாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அதனால தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தண்ணீர் புறப்பட்டு வந்ததா? எஸ், புறப்பட்டு வந்தது. எப்பொழுது புறப்பட்டு வந்தது? எப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறாரோ அப்ப அடிபட்ட பொழுது அதுல இருந்து என்ன புறப்பட்டு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா
யோவான் 19வது அதிகாரம் கண்மலை அடிபட்டுச்சு. 19வது அதிகாரம் 34 இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரீரம் மரித்திருக்குது. மரித்ததை டெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஈட்டினால ஒரு போர்ச்சன் குத்துறான். ஆகிலும் போர்ச்சலும் ஒருவன் ஈட்டினாலே அந்த விழாவிலே குத்துடனே அங்க ரத்தமும் தண்ணீரும், இந்த தண்ணீரை தான் நம்ம கண்மலையில் வருகிற தண்ணீரா பார்க்கணும். அப்ப இந்த ஒரு சரீரம் ஆயத்தம் பண்ணணும். இது எதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய ஜனத்திற்கு. இஸ்ரேல் ஜனம் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால இப்ப அது யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. நமக்கு அது எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, மத்தேயு 26வது அதிகாரம் 26வது வசனம். மத்தேயு 26:26 அவர்கள் போஜன பணிகளே இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து. இப்ப யாருக்கு கொடுக்குற? சீஷர் கொடுக்க. நாம தான் சீஷர். அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு கண்மலையை குறித்து பார்க்கிறோம். அந்த கண்மலைங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சரீரம் ஆயத்தம் பண்ணப்படுகிறது. எதற்காக ஆயத்தம் பண்ணப்படுகிறது? இது பிற்கப்படுறதுக்காக. பிட்டு சீஷர்களுக்கு கொடுங்கள், இது என்னுடைய சரீரமா இருக்கிறது. பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் கொடுத்து, நீங்கள் இதில் எல்லாரும் பானம் பண்ணுங்க. ரத்தம் பானம். இப்ப எதை நம்ம பானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரத்தத்தை பானம் பண்ணணும். அவருடைய சரீரத்தை நம்ம புசிக்கணும். இது முடியுமா? முடியும். இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனா அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. என்ன புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடுத்துக்கொள்ளணும். யோவான் 6வது அதிகாரம் 54 என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவருக்கு நித்திய ஜீவன். இது என்ன பாப்போம். ஏதாவது வசனத்துக்குள்ள நம்ம போகணும். இப்ப இஸ்ரேல் மக்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நானே ஜீவ அப்பம்ட்டார். என்னை நீங்க புசிக்கணும். புசிக்கிறதுனா என்ன சொல்லுங்க பார்ப்போம். இப்ப 2 வகையான ஆக்ஷன் உங்களுக்கு காட்டும். ஒரு தண்ணீர் இருக்கு. தண்ணீருக்கு 2 வகையான ஆக்ஷன் இருக்கு. ஒன்னு நீங்க குடிக்கலாம். அது உங்களுக்கு உள்ள போனா அது ஒரு ரெஃப்ரெஷிங் பண்ணும். உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், ஒரு பலன் கொடுக்கும். இது உள்ள போகும்போது. ஆனா வெளியில இருந்து நம்ம குளிக்கும் போது தண்ணீரை ஊத்துனீங்கன்னா அது உங்களை சேர்ந்து கழுவும். உங்களுக்கு அழுக்கெல்லாம் வெளியே போயிடும். இதைத்தான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அப்ப யோவான் 6வது அதிகாரம் 53வது வசனம். அதற்கு இயேசு அவரை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தையும் பானம் பண்ணாலும் இருந்தால் உங்களுக்கு ஜீவன் இல்லை என்று. ஜீவன் நித்திய ஜீவன் 2 காரியம். இவங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு கஷ்டமான உபதேசம், நாங்க எப்படி அதெல்லாம் முடியும்? நாங்களாம் யூதர்கள், நாங்களாம் சாப்பிடக்கூடாதுல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பேதுரு மாத்திரம் அதை புரிந்து கொண்டார். அந்த பேதுரு என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 63வது வசனத்துல யோவான் 6:63 ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசம் ஒன்றுக்கும் உறவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வாசனங்கள் ஆவியும் ஜீவனும். வாசனங்கள் ஆவியும் ஜீவனும். என்ன அர்த்தம் இருக்கிறேன்? வசனத்தனம் புசிக்கணும். 69 வசனம். நீ ஜீவனுள்ள தேவனுடைய 68 சீமோன் பேதுரு அடுத்த ஆண்டவரே, நாம் யாரிடத்திலும் நித்திய ஜீவ வசனம். அப்ப இந்த வாசனத்தனம் புசிக்கணும். நம்ம எப்படி புசிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டெப்பா நான் உங்களுக்கு திரும்ப காட்டுகிறேன். நம்ம இதை எங்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கீதம் 78வது அதிகாரம் 20வது வசனம். இதோ ஒரு கண்மலையை அடித்ததினாலே, அந்த கண்மலை நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடித்ததினாலே தண்ணீர் புறப்படணும். குத்துறாங்க, அங்கிருந்து தண்ணீர் வரும், நதி புறப்படும். அப்புறம் அவர்களை நோக்கி அப்பத்தையும் கொடுக்க கொடுமோ. அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்து ஜீவ அப்பங்கிற அதை நம்ம புசிக்கணும். ஆனா இஸ்ரேல் மக்கள் அதை புசிக்கவில்லை. தம்முடைய ஜனத்திற்கு மாமிசத்தை ஆயத்தம். இது என்ன சரீரம்? அவருடைய சரீரம். புரிஞ்சுக்கீங்க. அடுத்த வசனத்துல 21 ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். எதை கேட்டு கோபம் கொண்டார்? அவரை விசுவாசிக்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும். ரட்சிப்புங்கிறது விடுதலை. எதுல இருந்து விடுதலை சொல்லுங்க பாப்போம்? பாவத்திலிருந்து விடுதலை. பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறதுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு ஒரு மனிதனாக வந்தார், ரட்சிப்பை கொடுத்தார். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவரை நம்பவில்லை. வாசிப்போமா? யோவான் 1வது அதிகாரம்
11 வசனம். யோவான் 1:11. அவர் தம்முடைய சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்துட்டார்கள். வாசிப்போமா? அப்போஸ்தலர், இதுதான் தேவனுடைய கோபம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 22. இஸ்ரவேலரே, இது இஸ்ரவேலர் சொல்றார், நம்மகிட்ட கிடையாது, நம்மள அவரை ஏற்றுக்கணும். இஸ்ரவேலரே, நாம் சொல்லுகிற வார்த்தை கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கேட்கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே செய்த பலத்த செய்கை அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களை உங்களை வெளிப்படுத்தினார். நான் தேவகுமாரன் சொல்லி வெளிப்படுத்துகிறார், பல காரியங்கள் செய்கிறார், இவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி இருந்தும் பாருங்க, அப்போஸ்தலர் 2:23. தேவர் நிர்ணயித்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவிப்பின்படியும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமம் காய்ப்பது. இதனால ஆண்டவராகிய தேவனுடைய கோபம் இவர்கள் மேல வந்துச்சு, வந்து இவர்களை கைவிட்டார். அடுத்த வசனத்துக்கு போமா? சங்கீதம் 78வது அதிகாரம் 20. ஆகையால் அதை அவர் கோபம் கொண்டார், அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அதை ரட்சிப்பை நம்பாலும். இந்த விசுவாசம், நம்பிக்கை, இந்த 2 காரியம் வேணும். இந்த 2ம் வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு காட்டுறது. விசுவாசம் பிளஸ் நம்பிக்கை. யோவான் 1வது அதிகாரம் 12. யோவான் 1:12. நாம் விசுவாசிக்கிறோம், நம்புறோம். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் அம்படி அவருக்கு அதிகாரம் கொடுத்தார். யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. ஆனா இஸ்ரவேலர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்களை தள்ளிட்டாங்க, அதை ரட்சிப்பு போயிடுச்சு. அதனால கிபி 70 தேவ கோபம் அவர் மேல வந்துச்சு, தேவன் அவர்களை சிதறடித்தார். தீத்து ராயன் வந்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எருசலேமை ஃபுல்லா அழிக்கிறான், இன்க்ளூடிங் தேவாலயம் அழிக்கப்படுகிறது, அவங்க எல்லாம் சிதறடிக்கப்படுகிறாங்க. சரி, அடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போவோம். 22. யாக்கோபுக்கு விரோதமாக அக்கினி பற்றி இருந்தது, ஈசர்களுக்கு விரோதமாக கோபம் மூண்டது. இதுதான் அக்கினி, கோபம். இந்த அக்கினி எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் அனுமதிக்கிறார். எதை அனுமதிக்கிறார்? இஸ்ரவேல் தேசத்து மேல தேவ கோபம் வந்துச்சு, அதத்தான் அக்கினி பிளஸ் கோபம். இப்பவுமே ஆண்டவருக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா, நீ விசுவாசிக்கணும். நீ விசுவாசிக்க நான் அப்படியே உன்னை கொண்டு போயிட்டே இருக்கேன், பிரச்சனையே இல்லை. இந்த அக்னி 2 வகையா ஆக்ஷன் வருது பாருங்க. 2 வகையான ஆக்ஷன் நம்ம பார்க்க போறோம். இந்த அக்னி ஒன்று அழிக்கிற வல்லமை உள்ளது, அதே நேரத்தில் பாதுகாக்கிற வல்லமை இருக்கு. உங்களுக்கு நம்மளை பார்க்கறதுனால பாதுகாக்கிற வல்லமை என்னன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 7வது வசனம். இங்க நம்ம எப்படி பார்க்கறோம்னா, எபிரேயர் 1:7. தேவ தூதர்களை குறித்தோ தேவ தூதர்களை குறித்து தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர்களை அக்னி ஜுவாலையும், ஊழியக்காரர்ல அக்னி ஜுவாலையா மாத்துறாரு. நல்லா தெரியும், தானியேல்ல அக்னி அவர்களை தொடவே முடியல, கட்டுண்டவர்களாக உள்ளதுக்கு போறாங்க, அவங்க விசுவாசிக்கிறாங்க. சொல்றாங்க, ராஜாவே, நாங்கள் விசுவாசிக்கிற எங்களுடைய தேவன் எங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, அவர் தான் எங்களுடைய தேவன் அப்படின்னு சொல்லி. அப்ப 3 பேர் 7 மடங்கு அக்னி சொல்லிய ஹீட்டை கூட்டி உள்ளதுக்கு போட்டாச்சு. ராஜா அப்படியே பாக்குறாரு, பார்த்தா ஏன் நம்ம 3 பேரும் இல்லையா போட்டோம், இப்ப 4 பேர்ல நடந்து வராங்க, நடந்து ஸ்டைலா வராங்க. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னி போய் கட்டுண்டவர்களாக உள்ள போட்ட அவர்களே கட்டைகளை அவுத்துட்டார். அந்த அக்னி ஸ்பெசிபிக்கா போய் என்ன செய்து அங்க அட்டாக் பண்ணுது. அதனால பாருங்க, இவரைய 1வது அதிகாரம் 7வது வசனம், தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலையாக செய்தார். ஊழியக்காரர் யாரு? அவருடைய பிள்ளைகள். அக்னி ஜுவாலையாக அந்த அக்னி இவர்களை பற்றாது. நம்முடைய பிதாவாகிய தேவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் 29வது வசனம், நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னி.
இந்த அக்னி 2 வகையிலும், ஒன்னு எதிரிகளை பட்சிக்கும், அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்கும். இதைத்தான் தேவனுடைய கோபத்தை குறித்து அந்த வசனத்துல பார்த்தோம். அடுத்த வசனத்துக்குள்ள வருவோமா? சங்கீதம் 78வது அதிகாரம் 23. அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறக்கிறார். 23வது வசனத்தை என்ன பார்ப்போம். வானத்தின் கதவுகளை ஆண்டவர் எப்படி திறக்கிறார் வசனத்தை நம்ம பார்க்க போயிடும். உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 16வது அதிகாரம் 10வது வசனம். யாத்ராகமம் 16:10. ஆரோன் இஸ்ரேல் புத்திராகிய சபையாருக்கு எல்லாம் செய்தபோது அவர்கள் வனாந்தர திசையினாலே திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது அப்படின்னு நம்ம மேகத்தை பார்க்கணும். மேகத்தில் நம்ம என்ன பார்க்க முடியும்? ஒன்னும் பார்க்க முடியாது, அது மாறிக்கிட்டு இருக்கும். ஆனா கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது உயரே இருக்கிற மேகம். நான் உங்களுக்கு நான் சொல்லும்போது நான் எப்படி சொன்னேங்கிறத உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். அப்பதான் இந்த ஃபாலோ புரியும், இல்லது உங்களுக்கு புரியாது. நம்ம எப்படி இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20வது வசனம், இதோ கண்மலையை அடித்த. இந்த கண்மலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த கண்மலை அடிக்கப்படும் போது இதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்தது. இந்த தண்ணீர் எப்ப புறப்பட்டு வந்ததுன்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. ஈட்டினால போர்ச்சவன் குத்துறாங்கிறது தண்ணீர் புறப்பட்டது. அந்த புறப்பட்டது அவங்க கேட்கறாங்க, ஜனத்துக்கு மாமிசத்தை ஆயத்தம் பண்ணுவாரோ? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்களை பார்த்து சொல்லுகிறாரு, என்னுடைய மாமிசத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்றவர்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. எல்லாம் மண்டிய சொல்லிங்க, முடியுமா? ஆனா பேதுரு மாத்திரம் புரிஞ்சு கொண்டாரு, ஆண்டவரே நித்திய ஜீவன் உம்மிடத்தில் இருக்கிறது. அப்ப அந்த வசனத்தை மனுஷன் புசிக்கணும். நான் சொல்லிக் கொடுத்த நீங்க புசிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன். பார்த்து நம்ம என்ன பார்க்கறோம்னா, அவர்களை கோபம் வர விசுவாசிகள் நம்பலை. அதனால யாக்கோபுக்கும் விரோதமாக அக்னி பறி, இஸ்ரேலுக்கு விரோதமாக கோபம் கொண்டு கிபி 70 எல்லாத்தையும் என்ன செய்யறாரு? அழிக்கிறார், செதறி போயிட்டாங்க. அடுத்து பாருங்க, அவர் உயர்த்துள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து. உயரத்துள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, இந்த மேகம் யார் இந்த மேகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா எடுத்துக்கொள்ளாமா? இந்த மேகம் மார்க்கு 13வது அதிகாரம் 26. மார்க்கு 13:26. அப்பொழுது மனுஷகுமார் எல்லாமே கனெக்டட் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். வேதத்துல இங்க நம்ம பாக்குறத சங்கீதத்துல பக்கத்துல ஃபுல்லா நிழல், இங்க நிஜத்தை பார்க்கிறோம். 25. வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் விழும், வானத்தில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆனா மனுஷகுமாரன் வருகிற மேகம் அசையமா. இதன் மூலமாக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, உயரத்தில் உள்ள வானத்தில் உள்ள கதவுகளை திறக்கிறார். வானத்தினுடைய கதவுகளை அவர் எப்படி திறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் எப்படி அதை திறக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 7வது அதிகாரம் 16. ஆதியாகமம் 7:11. நோவாவுடைய காலத்துல அவனுடைய கோபம் எப்பயும் பாத்தீங்கன்னா, அவனுடைய கோபம் வரும்பொழுது 2 காரியம் நடக்கும். ஒன்னு எச்சரிக்கை, 2வது டிஸ்ட்ரக்ஷன். ஆனா புதிய ஏற்பட்டிருக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கிருபை வருகிறது. வாசிப்போமா? ஆதியாகமம் 7வது அதிகாரம் 11. மகா ஆழமான ஊற்றுகளெல்லாம் பிளந்தது, வானத்தின் மதகுகள் திறந்தது. இந்த வானத்தின் மதகுகள் திறக்கும் பொழுது அங்கிருந்து வருகிற தண்ணீர் ஜட்ஜ்மெண்ட் அவர்களை எல்லாத்தையும் என்ன செய்து அழிக்கிறது. இந்த வானத்தின் மதகுகளை குறித்து கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்க போயிருக்கோம். இந்த மதகுகளை குறித்து 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 2வது வசனத்துல இங்க ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிடுறவங்களுக்கு, ஒரு முற்றுகை நடக்குது. அந்த முற்றுகையில உள்ள பயங்கர பஞ்சம் தலைவிரித்தார்.
ஒரு கழுத தலைய காஸ்ட்லி வாங்க முடியாத லெவல்ல இருக்கு. இந்த நேரத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறாருன்னு சொல்றாங்க. 7வது அதிகாரம் பொழுது எலிசா கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் எலிசா மூலமாக பேசுகிறார். நாளை இந்த நேரத்திலே சமாரியாவில் வாசலிலே ஒரு மரக்கால் கோதுமை ஒரு சேக்கல்னா ஒரு ரூபான்னு வச்சுக்கோங்களேன், சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை ஒரு சேக்கல். அதாவது வார்கோதுமை கொஞ்சம் சீப், அது 2 மரக்கால் ஆளாச்சு. ஆனா இதற்கு முன்னாடி அங்க என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, 6வது அதிகாரம் 25 வருஷத்துல பஞ்சத்துல விலை பீக்குக்கு போகுது. ஒரு கழுதையின் தலை 80 வெள்ளிக்காசு. ஒரு வெள்ளிக்காசுங்கிறது ஒரு நாள் ஃபுல்லா சம்பாதிக்கிற காசு. பூரா போடுகிற கார்பயிறு பயிறு 5 வெள்ளிக்காசு. இது சும்மா பூரா சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்கு இந்த ரேட்டு. ஆனா நாளைக்கு இப்படி நடக்குங்கிறார். அப்படி சொல்லும்போது ராஜாவுடைய ஒரு 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 சைட் கிக்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, ஜிங்சாக், அவன் என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது ராஜாவுக்கு கைலாக்கு கொடுக்கிற பிரதான ஒருவன் தேவனுடைய மனுஷன், அதாவது எலிசா சொன்னதை பிரதியுத்தமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும், அவரோட சொல்ற அப்படின்னா வானத்தின் மதகுன்னு ஒன்று இருக்குது, அங்கிருந்து ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம் வரும், அப்படி வந்தாலும் நடக்காதுங்க. அப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வானத்தின் மதகுகளை அவர் வச்சிருக்கிறார். ஆனா அந்த மதகுகளை இதுக்காக வைத்திருக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வாசிப்போமா. சங்கீதம் வானத்தின் மதகுகளை எதுக்கு வைத்திருக்காருன்னா, சங்கீதம் 105வது அதிகாரம் 40. கேட்டார்கள், அவர் காடைகளை வர பண்ணினார், வானத்தின் அப்பத்தினாலே அவர்களை திருப்தி. வானத்தின் மதகளை திறக்கிறது அப்பம் வர்றதுக்கு. அந்த அப்பம் வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்றார், நாமே ஜீவாப்பம். வானத்தின் மதகு ஆசீர்வாதத்தினுடைய பாதை, அதிலிருந்து வர்றது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. நானே ஜீவ அப்பம். அந்த ஜீவ அப்பம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாத்ராகமம் 16வது அதிகாரம் 16:4. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் பிதாவாகிய சொல்றாரு மோசேட்ட, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ணுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளும் வேண்டிய எடுத்துக்கணும். இது வானத்தின் அப்பம்ங்கிறது மன்னா. ஆனா இதே வானத்தின் அப்பங்கிறத நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்கிறோம். எடுத்துக்கலாமா? யோவான் 6வது அதிகாரம் 32 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஆழமான ஒரு காரியத்தை காட்டுறாங்க. யோவான் 6:32, இயேசு அவர்களுக்கு, வானத்திலிருந்து வந்த அப்பம் மோசே, இது வானத்தின் பலகனிலிருந்து வந்த அப்பம் மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதா வானத்திலிருந்து மெய்யான. இவங்க மோசே கொடுத்தாரு, கரெக்ட் பண்றாங்க, மோசே இல்லப்பா, என் பிதா கொடுத்துக்கிறாரு. மெய்யான அப்பம் உங்களுக்கு கொடுத்தாரு. வானத்திலிருந்து இறங்கி உலகத்திற்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருள் அப்பம். அதாவது ஜீவனை கொடுக்கறதுனா அன்றைக்கு பழைய ஏற்பாடு சாப்பாடு. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நானே ஜீவ அப்பம். இந்த ஜீவ அப்பம் எங்கே இருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வானத்திலிருந்து வருகிறது. நெகேமியா இத மிக அருமையாக அதுல அவர் எழுதுகிறார். வாசிப்போமா. நெகேமியா 9வது அதிகாரம் 15வது. நெகேமியா 9:15, பக்கம் 615, 9:15, 9:15. அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம். பசி உலக பிரகாரமான பசி. எங்க? பழைய ஏற்பாடு. அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர், கண்மலிருந்து தண்ணீர் புறப்பட்டது, நீரவர்களுக்கு. இதுதான் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இது சாப்பாட்டுக்குள்ள பசி. புதிய ஏற்பாட்டுக்குள்ள வரும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரத்தை குறித்து சொல்லுகிறார். அடுத்த வசனத்துக்குள்ள வருவோமா. சங்கீதம் 78வது அதிகாரம் 25வது. தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாக அனுப்பினார். தூதர்கள் அப்பத்தை
மனுஷன் சாப்பிட்டான். இப்போ ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இது என்னன்றத கனெக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம். எபிரேயர் 2:7. அவனை தேவதூதன் சற்றும் சிறியவனாக்கிது. தேவதூதர்களையும் சற்று சிறியவனாக்கினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தேவதூதர்கள் இந்த பரலோகத்து மன்னாகிய அப்பத்தை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனா அத பழைய ஏற்பாட்டுல அதே அப்பத்தை பழைய ஏற்பாட்டில் உள்ள யூதர்களுக்கு சாப்பிட கொடுத்தாங்க. கொஞ்சமா கொஞ்சமா வச்சுக்கோங்க. இப்ப எங்க வீட்டுல நான் ஒன்று சொல்றேன், எங்க வீட்டுல சாப்பாடு நிறைய இருக்கும். ஆனா சர்வன்ஸுக்கு வேற சாப்பாடு, இந்த சாப்பாடு கிடையாது, உங்களுக்கு வேற சாப்பாடு. ஆனா என் மனைவி என்ன செய்வான்னா, சில சாப்பாடு அவங்களால சாப்பிட முடியலன்னா அந்த சர்வெண்ட் லேடி கொடுத்து, ஏமா நீ இதை உன் பிள்ளைகளுக்கு கொடுத்துரு அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனாலும் மனம் இறங்கி, ஏமா நிறைய வந்துருச்சுமா கொண்டு போ, அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அதை சாப்பிடுவாங்க. இது போலதான் சற்றும் சிறியதாக்குறது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதர்கள் ரெகுலரா எப்பனாலும் அவங்க சாப்பிடலாம். அதான் தேவதூதருடைய அப்பா. இப்ப உங்களுக்கு புரியுதா ஏன் அவங்க சற்று சிறியவர்களா இருக்காங்கன்னா, அவங்களுக்கு மனம் போல சாப்பிடலாம், நமக்கு பழைய ஏற்பாடு அப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது. அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினீர். பூரணமாய் அனுப்பினீர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது டெய்லி அவங்க போய் கலெக்ட் பண்ணிக்கணும். பூர்ணத்துக்கு விளக்கிறத சொல்றேன். ஆனா ஓய்வு நாள் அன்னைக்கு அவங்க டபுளா இருக்கும். மற்ற நாள் டபுளா இருக்கானா அது பூசணம் பிடிச்சு. பூசணம் பிடிக்கணும் தெரியுமா உங்களுக்கு? நீங்க சாப்பாடு மீதி வச்சு ஒரு டப்பால போட்டு மூடி வச்சிருங்க, அடுத்த நாள் அதுங்களா பூசணம் பிடிச்சு. இந்த மாதிரி நடக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறாரு, இது ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு. ஸ்பெஷல்னா இது ஒரு வித்தியாசமான சாப்பாடு. இந்த சாப்பாடை யாருக்கு கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதர்களுக்கும் சற்றும் சிறுவராக்கிறார். யாத்ராகமம் 16வது அதிகாரம் 6வது வசனத்துல, யாத்ராகமம் 16:6. அப்பொழுது மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட்டார். 7வது வசனம், விடிய காலத்திலே கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள், கர்த்தருக்கு விதமாக முறிவிக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, பின்பு மோசே சாயங்காலத்திலே நீங்கள் புசிக்கிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு இறைச்சியும் கொடுப்பார். அப்ப 16வது வசனத்துல ஒரு சிறிய வஸ்து வருது, அதுக்கு பேரு தான் மன்னா. கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். 15வது வசனம், இந்த கர்த்தர் புசிக்க கொடுத்த அப்பத்தை அவங்க அப்பமா நினைக்கிறாங்க. என்ன டெய்லி மட்டன், டெய்லி இட்லியா கொடுக்கறையா, இட்லி கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்படணும். இட்லி சாம்பாரா போட்டீங்களே, கொள்றீங்களே அப்படின்னு. அப்ப ஆண்டோட நான்வெஜ் கேட்கறாங்க. ஆண்டோடைய கோபம் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ஸ்டெப் நான் உங்களுக்கு காட்டுறேன். 7வது வசனத்துல பாருங்க, முறுமுறுத்தார்கள். முறுமுறுக்கிறாங்களா? 8வது வசனம் பாருங்க, நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்பை அவர் கேட்டார். முறுமுறு. அவ 9வது வசனம், அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டார். என்னைக்கெல்லாம் நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு கொஞ்சமும் பிடிக்காது. நான் ரவுண்ட்ஸ் வரும்போது கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஒரு பேஷண்ட், கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள பிள்ளைகிட்ட கேட்டேன்னு தெரியும். நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஜோக்கா பேசுறேன், அவங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, கொஞ்சம் அது கொஞ்சம். அவரு கேட்கிறார், சார் நீங்க எங்க முன்னாடி இப்பதான் செய்வீங்களா, இல்ல நீங்க வீட்லயும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்களா? நான் சொன்னேன், என் தம்பி ஒரு நாள் வந்தார், நிறைய பிரச்சனைகள் சொல்லிட்டே இருந்தாரு, எனக்கு கேட்டு போர் அடிச்சிச்சு. நான் அப்ப கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காத பாட்டு பாடினேன் என் தம்பி முன்னாடி. என் கைய திருதுன்னு பிடிச்சுக்கிட்டு என் மனைவி அடுத்த போய், அண்ணி நான் பிரச்சனையை சொல்றேன், பிரச்சனையை கேட்காம பாட்டு பாடுறான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண. அவ சொன்னா, நீங்க ஒரு பாட்டை தான் கேட்கறீங்க, நான் ஃபுல்லா பாட்டு கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற. எனக்கு அந்த துதிக்கிறது பிடிக்கும், முறுமுறுக்கிறது ஆக்காது. ஏன் முறுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதர்களுக்குள்ள ஒரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தருடைய 10வது வசனம் பாருங்க, கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்படுது. யாத்ராகமம் 16:10, கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது. இந்த கர்த்தருடைய தூதர்கள் எதுக்காக வைத்திருக்கிறாங்க? முறுமுறுக்கிறாங்க, அழிச்சது.
இந்த தூதர்கள் இது குறித்து ஒரு சின்ன ஒரு ஸ்டடியை நம்ம பார்க்க போறோம். இந்த தூதர்களை குறித்து தீமோத்தி என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம். அவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஏன்னா அவர் சபையை பார்க்கிறார். நீங்கள் பட்சபாதம் உள்ளாரை விசாரிக்கும் முன், ஒரு என்கொயரி பண்றதுக்கு முன்னாடி நீ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துறாத. ஏன்னா இவங்களை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் பிதாவாகிய தேவன் உன்னை பார்த்துட்டு இருக்கார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் 3வது தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக தெரிந்து கொள்ளப்பட்ட தூதர்கள் பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்க நினைப்பீங்க சீக்கிரம் பாஸ்டர் செய்தி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லி. எஸ், இப்ப இது முடிச்சுட்டு ஒரு முக்கியமான ஒரு கிளாஸ் நான் அட்டன் பண்ண போகிறேன். இந்த கிளாஸ் அட்டன் போடுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, கொஞ்சம் ஹரி பண்ண வேண்டியிருக்கு. அநேகமாக அவனுடைய கிருபை இருந்தால் இந்த சண்டேயும் நான் போட்டிருக்கேன். மற்ற நாளா நான் 3 மணிக்கு நான் போயிடுறேன், சைக்கிள் எடுத்துட்டு போயிடுறேன் கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு. என்ன கிளாஸ் கேட்காதீங்க, போயிடுவேன். நான் சண்டே பாத்தீங்களா 3 மணிக்கு நான் போக முடியாது, ஏன்னா இங்க கிளாஸ் அட்டன் பண்ணணும். இதனால பைபிள் ஸ்டடி நான் முடிச்சுக்கிட்டு 3 மணிக்கு ரெகுலரா போறேன். நீங்க ஹாலினால எனக்கு 5:30 மணி வரை அங்க இருக்கலாம். ஸ்விம்மிங் கிளாஸ், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த 4:15 நான் முடிச்சுக்கிட்டு நான் எங்க போகணும், ஸ்விம்மிங் கிளாஸ் போகணும். சைக்கிள் எடுத்து நான் போயிடுவேன். என் மனைவிட்ட கேட்டேன், நான் ஸ்விம்மிங் கத்துக்கிறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னான், நீ உயிரோடு இருக்கிறது ஆச்சரியம், இதுல இந்த வயசான காலத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. நேற்று ஸ்விம்மிங் பூல்ல நான் அங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். குட்டி குட்டி பசங்க எல்லாம் ஒருத்தன் பாரு, தாத்தா மாதிரி இருக்காது, தாத்தா மாதிரி இருக்காது ஆளுக்கு அப்படிங்கிற. தாத்தா மாதிரி குட்டி குட்டி பசங்க எல்லாம் கத்துக்கிற வந்துருக்காங்க. நானும் போகிறேன் அங்க தூக்கிக்கிட்டு. ஆண்டவர் எனக்கு ஒரு பலன் கொடுத்திருக்கிறார். அப்ப நான் என்ன செஞ்சேன், சீக்கிரம் ஆரம்பிச்சேன். அப்ப அந்த தேவ தூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாத்தையும் ரிப்போர்ட் எங்க போயிட்டு இருக்கும், பரலோகத்துக்கு போயிட்டே இருக்கும். அதாவது பரலோகத்துக்கு போயிட்டு இருக்கும்பொழுது ஆண்டவருக்கு அவங்களுக்கு என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு 1வது அதிகாரம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 12வது வசனம். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமாகவே, யாரும் அவங்களுக்காக அல்ல, நமக்காக இவர்களை தெரிவித்தார்கள். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசித்தது கொண்டு இவர்களை உற்று பார்க்க தேவ தூதர்களும் ஆசையா இருக்கிறார்கள். தேவ தூதர்களை ஆண்டவர் சற்று சின்னதாக்குறார். நம்மளை பாதுகாக்கிறதுக்காண்டி நம்ம கொடுக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் இருக்குது. தேவ தூதர்கள் மத்தியில் சந்தோஷம் இருக்கு. தேவ தூதர்கள் அனுப்புறாரு. அவங்க என்ன செய்வாங்கன்னா நம்மளை பாதுகாக்கிறார். அது பரலோகத்துக்கு இன்ஃபர்மேஷன் போயிட்டே இருக்குது. ஆனால் கடைசி நாள் ஒரு நாள் வரும். அந்த நாள்ல என்ன அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 13வது அதிகாரம் 40 வசனம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் தன்னுடைய ராஜ்யத்தில் இடலாம். நீதிமான்களை சூரியனை போல பிரகாசிக்க பண்ணுவார். அந்த தேவ தூதர்களை உரிய சாப்பாடை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்தார். அவங்களுக்கு அது பிடிக்கல. ஆனா நமக்கு அந்த மகனாவை நம்ம சாப்பிடறோம், புசிக்கிறோம். ஜெபிச்சு படிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் கொடுக்கிற இந்த மன்னாவுக்காக நன்றி ராஜா. எங்களை பலப்படுத்துகிறீர் ஐயா, காத்துக்கொள்கிறீர் ஐயா. இம்மட்டும் எபனேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த கிருபை எங்களோட கூட எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன்.